துலாத்தை பொறுத்தவரை இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தது. அவர் இப்ப 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராசிக்கு குரு பார்வை இழக்கும் அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. இங்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் 3, 6 அதிபதி, ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு வருவது வெற்றி தான். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், துபாயில் வாங்குறோம்னு வச்சுக்குவோம். ஒரு கேமரா வாங்குறோம், பில்லு கொடுத்துட்றாங்க, கேரண்டி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். சர்வீஸ் சென்டர்ல, சார் இது துபாயில் வாங்கியிருக்கிறீங்க, இந்த கேரண்டி அங்கே தான் கிளைம் பண்ண முடியும், இங்கே கேரண்டி கிடையாது, இது பெய்டு சர்வீஸுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நாம் அந்த பொருளை வாங்கும் பொழுது நமக்கு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லவில்லை, நாம் ஏமாந்து விட்டோம். குழந்தைகளும் தூண்டப்படுவார்கள் வயதை அனுசரித்து. மிடில் ஏஜ், டீனேஜ் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் ஹாஸ்டல்ல படிக்க வைக்கும் பொழுது போய் கொஞ்சம் டைம் செலவு செய்து குழந்தைகளை பார்க்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ரூம்மேட்டு, பேட்ச்மேட்டு யாராவது ஒருவர் வருவார், வந்து ஒரு சின்ன தீக்குச்சியை உரசி போட்டு விட்டு போய்விடுவார். அதுடன் அவர் வேலை முடிந்து விடுவார். இந்த மந்திரத்தை சொன்னா ஒரே நாள்ல கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். குபேரன் எங்க வீட்டிலேயே வந்து உக்காந்துருவாரு, போன் சொன்னாலும் திரும்ப போக மாட்டாரு. அப்படியே வசந்த காலம் எங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். ஒரே நாள்ல எப்படி ஓஹோன்னு வரலாங்கிற மந்திர வித்தைக்காக நான் சில மந்திரங்களை ஜெபம் பண்ண போகிறேன். பொதுவா இந்த மந்திரம் எல்லாம் குருமுகமாக தீட்சையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும்.